அனைவருக்கும் வணக்கம். நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக லாஸ்ட் 2 வீடியோவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜான் டால்டன் தியரி, ஜேஜி தாம்சன் தியரி, ரூதர்ஃபோர்ட் தியரி அண்டு போர் அட்டாமிக் தியரி. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட்டாக முடிக்கும் போது த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல் படித்தோம் நம்ம. Okay, today we will discuss on the atomic structure part 3. Atomic structure part 3. Okay, so here just we will highlight the Bohr model. The highlights Bohr model and how it correlates with the hydrogen spectrum. எதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக போர் அவர் அவருடைய தேரியை கன்ஃபார்ம் பண்ணார். கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம பார்ப்போம். அதில் என்ன டிஃபால்ட் வந்தது, என்ன ட்ராபேக்ஸ் வந்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வழக்கம் போல் வாட் இஸ் த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் திஸ் லெக்சர், ரைட்டா? ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், ரைட்டா? அப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம் அப்படின்னா என்ன, ரைட்டா? அடுத்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, வாட் இஸ் மீன் பை அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் த எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் த போர் தியரி. ஹவு சம் டேட்டா கேன் பி அப்டைன்டு பை த போர் ஃப்ரம் த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். அண்ட் வாட் எவர் மே பி த கான்ட்ரவர்ஷியல் தட் இஸ் அப்சர்வ்ட் இன் த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். எந்த கான்ட்ரவர்ஷியல் நம்ம அப்சர்வ் பண்ணமோ அந்த கான்ட்ரவர்சியில் சோமர்ஃபெல்ட் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணார். ஓகே, அண்டு த டிபெண்டிங் அப்பான் த போர் தியரி அண்ட் த சோமர்ஃபெல்ட் தியரி அண்டு சம் அதர் அப்சர்வேஷன் இன் த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, one can define the what is meant by quantum numbers. One can define what is meant by quantum numbers. And finally the Heisenberg's uncertainty principle. இந்த லெக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ரொம்ப கடைசி வரையும் பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு 2 கொஸ்டின் இதிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வில் கோ ஃபார் த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் போர் தியரி. ஸ்பெக்ட்ரம் எப்படி உருவாகுது, ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஃபஸ்ட்டு, when atoms are heated or subjected to electrical discharge. அப்படின்னா என்னென்னா, when we supply energy, they absorb energy and goes to the high energy state, that is a excited state from the lowest state. We call it is a absorption spectrum. Spectrumனா என்னன்னு நான் சொல்கிறேன். On the other hand, they emit the absorbed. மேலே போனது மேலே இருக்க முடியுமா? எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க முடியுமா? ஒரு மனிதன் அப்படி கோவத்தோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? they have to come to the ground state by the emission of energy, the absorbed energy. We call that spectrum is called the emission spectrum. Emission spectrumனா என்ன? ரைட்டா? ஸோ emission spectrumனா when the atom at the excited level comes to the ground state, the energies, the radiation is emitted or energy is emitted, we call it emission spectrum. இப்போ ஸ்பெக்ட்ரம்னா என்ன? a spectrum consists of a series of lines, கோடுகளாக இருக்கலாம், இல்லை பேண்ட்ஸாக இருக்கலாம், பேண்டாக, ரைட்டா? இங்கே ஒரு பேண்டு, ஒரு கேப்பு, இப்போ இங்கே ஒரு பேண்டாக இருக்கலாம். பேண்ட் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் வித் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், ரைட்டா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் லைட்டு மட்டும் நினைக்காதீங்க, ரைட்டா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் அண்ட் த மேக்னெட்டிக் வேவ்ஸ். தே ஆர் ப்ராபகேட்டிங் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு, ரைட்டா? அதில் எக்ஸ்ரேஸ் இருக்குது, ரைட்டா? எக்ஸ்ரேஸ்லேருந்து ஆரம்பித்து காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், யூவி, ஐஆர், UV visible, IR, microwave, and we are having the radio wave, right?
ஸோ இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. 2 ப்ராப்பர்ட்டி. அந்த ஸ்பெக்ட்ரம் பேர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ரைட்டா? இந்த பக்கம் காமா ரேஸ்லேருந்து ஆரம்பித்து இங்கே ரேடியோ வேவ்ஸ் வரையும் முடியும். ரைட்? இங்கே ரெண்டே விஷயம் இருக்குது. த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கேன் பி கேரக்டரைஸ்ட் பை 2 parameter. One is a frequency, other one is a wavelength. ரைட்டா? ஸோ ஃப்ரீக்வன்சினா வேவ் லென்த்னா என்னென்னா இப்படி போகுது, ஒரு மேலேயும் கீழேயும் இப்படி போகுது. மேலே ஒரு 2 பீக் வருது. 2 பீக்குக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த்து. இல்லை ஒரு ட்ரஃப், ரைட்டா? 2 கீழே வர ஒரு டவுன், நான் க்ளீனாக சொன்னால் டவுனு அப்பு அப்படியே வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பில் வர 2 பீக்கு உள்ள டிஸ்டன்ஸு வேவ் லென்த்து, இல்லை டவுனில் வர 2 பீக்கு உள்ளது வேவ் லென்த்து. ரைட்டா? அப்போ ஃப்ரீக்வன்சின்னா என்னென்னா ஒரு வேவு ஒரு பாயிண்ட்டை எத்தனை தடவை கடந்து போகுது. த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தட் பாசஸ் எ பாயிண்ட் பெர் யூனிட் டைமு. அப்போ வேவ் லென்த் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கூட இருக்கும். ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். நல்லா நினச்சி பாருங்கள். இப்படியே போகுது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இதே இந்த இப்படி வந்து போகுதுன்னா ஃப்ரீக்வன்சி கூட இருக்கும். ரைட்? ஸோ த வேவ் லென்த் அண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ காமா ரேஸ் வந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, வேவ் லென்த்து கம்மி. இதே ரேடியோ வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி கம்மி, வேவ் லென்த்து ஜாஸ்தி. இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா எப்படி நடக்குது, எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா எப்படி நடக்குது, ரைட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான். இதுக்கு 2 உள்ள எனர்ஜி கேப்பு தட் இஸ் கிவன் பை த குவாண்டம் தேரி டெல்டா இ ஈக்குவல் டு h/μ. மேக்ஸ் பிளாங்கோட தேரி தான் முக்கியம். ஸோ டெல்டா இ ஈக்குவல் டு h/μ. இங்கே நம்ம மியூ ஃப்ரீக்வன்சிஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், ஃப்ரீக்வன்சிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த்து கூடுச்சுன்னா ஃப்ரீக்வன்சி குறையும். ரைட்டா? ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிச்சுன்னா வேவ் லென்த்து கூடும். இதுதான். இப்போ அதை எப்போயுமே ஒரு ப்ரொஃபஷனாலிட்டி கான்செப்ட் நம்ம அதை எடுக்கணும்னா ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த சீன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தட் இஸ் அ வெலாசிட்டி ஆஃப் லைட் விச் இஸ் given by 3 into approximately 3 into 10 மீட்டர் பெர் செகண்ட், ஒளியோட வேகம். அப்போ அதை நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, ஸோ மீ ஈக்குவல் டு c/λ சப்ஸ்டியூட் பண்ணோம், டெல்டா இ ஈக்குவல் டு hc/λ. அப்போ எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன கார்லேஷன்? ஃப்ரீக்வன்சி கூட இருந்தால் எனர்ஜி கூட இருக்கும். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வன்சி கூட இருந்தால் எனர்ஜி கூட இருக்கும், வேவ் லென்த்து கூட இருந்தால் எனர்ஜி கம்மியாக இருக்கும். வேவ் லென்த்து கம்மியாக இருந்தால் எனர்ஜி வந்து கூட இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ன்றது ரைட்டா ஒரு அதாவது வித் இன்க்ரீஸிங் வேவ் லென்த்து, லோ வேவ் லென்த்து, ஹையர் வேவ் லென்த்து வித் டிக்ரீஸிங் ஃப்ரீக்வன்சி சொல்கிறது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அதில் யூ விசிபிள் வந்து ரைட்டாக ஒரு ரேஞ்ச் வந்து இந்த 200 to 800, 200 to 400 வந்து யூவி விசிபிள் வந்து 400 to 800 நானோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டாக நானோமீட்டரில் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஒரு நானோமீட்டர் 10⁻⁻9 மீட்டர், -9 மீட்டர். ஓகே. ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து இது ஜென்ரலாக சொல்கிறது. இப்போ ஹைட்ரஜன் if a discharge is passed through hydrogen gas at low pressure, some hydrogen atoms are, ஏன்னா ஹைட்ரஜன் மாலிகுலாக தான் இருக்கும், ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது ரைட்டா, which emit radiation. அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு ரேடியேஷனை எமிட் பண்ணுது ரைட்டா. இன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி frequency are expressed in terms of wave number is given by 1/λ. ஏற்கனவே நான் சொன்னேன், லாம்டா வந்து மீட்டரில் இருக்கும். அதனால் வேவ் நம்பருக்கு யூனிட் என்னென்னா மீட்டர் டு த பவர் -1. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே போர் தியரி நம்ம இப்போ பார்த்துருக்கோம்
n = 1, n = 2, n = 3, n = 3, n = 4 இப்படி. இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம். நான் பின்னாடி சொல்கிறேன். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அதுக்கு கே செல், எல் செல், எம் செல், என் செல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறாரு, போர் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. த லைன்ஸ் அப்சர்வ்ட் இன் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரீஜியன் ஆஃப் த வேரியஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரீஜியன் ஆஃப் த வேரியஸ் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஒரு சீரீஸ்க்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. லைமன் சீரீஸு த மியூ பார் ஈக்குவல் டு ஆர் வந்து ரிட்பர்க் கான்ஸ்டன்ட்டு அது ஒரு கான்ஸ்டன்ட்டு. அதனுடைய வேல்யூ வந்து நான் சொல்கிறேன். அந்த வேல்யூடு நான் சொல்கிறேன். ரிட்பர்க் கான்ஸ்டன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 1/1² மைனஸ் 1/n², வேறு n = 2, 3, 4, 5. மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை கேட்கப்படும். பால்மர் சீரீஸு அது வந்து 1/2² மைனஸ் 1/n². அது n வந்து 2, 3, 4, 5. பாஸ்கல் சீரீஸு 1/3². ப்ராக்கெட் சீரீஸு 1/4². ரைட்டா? அந்த 4க்கு அடுத்து வந்து n வந்துடும். அண்டு பிஃபண்ட் சீரீஸு இந்த 1/5². இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இதெல்லாம் எந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரீஜன் ஆஃப் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். லைமன் சீரீஸ் வந்து அல்ட்ராவயலட் ரீஜனில் நம்ம பார்க்க முடியும். அண்டு பால்மர் சீரீஸு விசிபிள் அண்ட் அல்ட்ராவயலட் ரீஜனில் பார்க்க முடியும். அண்டு பாஸ்கல், ப்ராக்கெட்டு அண்ட் பிஃபண்ட் சீரீஸை எங்கே நம்ம பார்க்க முடியும்னா, ரைட்டா, இன்ஃப்ராரெட் ரீஜனில் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து தட் இஸ் அப்சர்வேஷன் மேட் பை த போர். ஓகே. அப்போ போர் பாஸ்லேட்ஸ் ஹைலி கோரிலேட்ஸ் வித் த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் டேக்கன் இன் ரோ ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். என்னப்பா ரோ ரெசல்யூஷன்? அப்போனா நீங்கள் இந்த செல்ஃபோன் வாங்குறீங்க, விலை கம்மியான செல்ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி கம்மியாக இருக்காது. இதுவே ரொம்ப காஸ்ட்லியான செல்ஃபோன் போய் எடுத்திங்கன்னா அதனுடைய கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். அந்த கிளாரிட்டின்னு சொல்கிறது தான் ரெசல்யூஷன். அப்போ ஒரு தனித்தனியே பிரித்து கரெக்டாக லைன்ஸை காமிச்சிச்சுன்னா ரெசல்யூஷன் ஹையாக இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து ரொம்ப ஒட்டி பக்கத்திலே இருக்குன்னா ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ போருடைய பாஸ்லேட்ஸ் வந்து எங்கே கோரிலேட் ஆகுதுன்னா, லோ ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரில் எடுக்கிற ஸ்பெக்ட்ரத்துக்கு தான் அது கோரிலேட் ஆகுது. பட் இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த ஸ்பெக்ட்ரம் டேக்கன் இன் த ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். அங்கே என்ன நடக்குதுன்னா, தேர் இஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஃபைன் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் மோர் தேன் ஒன் லைன் க்ளோஸ் டுகெதர். இப்படி ஒரு லைன் தான் வந்து போர் பார்க்குறாரு. ஆனால் ஹை ரெசல்யூஷன் போகும்போது இதுக்குள்ளேயே வந்து ஒரு 10 லைன் இருக்குது. ரைட்டா? த மோர் லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். இதுக்கு வந்து சோமர்ஃபெல்ட் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த சர்க்குலர் ஆர்பிட் சொன்னது யார்? போர். Apart from the circular orbit taken by the electron, it also take the elliptical ஆர்பிட்டையும் எடுக்குது. ரைட்டா? ஏற்கனவே n is called the principal quantum number நான் சொல்லிட்டேன். சரியா? இப்போ அதை வச்சு நம்ம வந்து இவர் வராரு, சோமர்ஃபெல்ட் வராரு. ஸோ ஃபார் n = 1 only circular orbit is possible. ரைட்டா? ஆர்பிட் இஸ் பாசிபிள். பின்னாடி நான் ஆர்பிட்டல்னா என்னன்னு சொல்கிறேன். நான் ஆர்பிட் இஸ் பாசிபிள். But for n = 2, both the circular and elliptical orbits are possible. சர்க்குலர் ஆர்பிட் இருக்குது, எலிப்டிக்கல் ஆர்பிட் இருக்குது. எலிப்டிக்கல் ஆர்பிட் வரும்போது, சர்க்குலர் ஆர்பிட் வரும்போது நீ சென்டர்லேருந்து எண்டுக்கு போனீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எலிப்டிக்கல் வரும்போது ஒரு மேஜர் ஆக்சிஸ் இருக்குது, ஒரு மைனர் ஆக்சிஸ் இருக்குது. அப்போ அதை தான் சொல்கிறாரு, the shape of the elliptical orbit is defined by major axis divided by minor axis which is equal to n/k. இங்கே என்ன பண்ணுறாரு, அந்த k வந்து எல்னால் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. அது ஐ மாதிரி இருக்குது, ஐ கிடையாது, எல் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. விச் இஸ் கால்டு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அதை எப்படி பண்ணுறாரு? l = k - 1. ரைட்டா? என்ன வேல்யூ இருந்தால் எல் வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாரு. ரைட்டா? n = 1னா 1 - 1 0. எல் வந்து 0 வேல்யூ தான். n = 2னா ரைட்டா 0வாக இருக்கலாம், இல்லைன்னா 1ஆக இருக்கலாம். ரைட்டா? n = 3னா 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், அண்ட் ஸோ ஆன்.
ரைட்டா? 0லேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் இருக்குன்னா n-1 வரைக்கும் இருக்கும். எது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஓகே, இங்கே ஒரு அடுத்த அப்சர்வேஷன், 2 அப்சர்வேஷன் பார்த்தோம். 3வது அப்சர்வேஷன், இன் சம் கேசஸ் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் were split further into 2 lines. ஒரு லைனை 2ஆக பிரிஞ்சுக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. ரைட்டா? இன்னும் ஹை ரெசல்யூஷன் போகும்போது தட் இஸ் டபுளட்ஸாக தெரியுது, டபுளட்டாக தெரியுது. ரைட்டா? ஸோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. திஸ் மே அரைசஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான். ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரானு, ஏன்னா இது ஸ்பின்னு அது ஆர்பிட்டை ஒரு நியூக்ளியஸ் சுற்றி வரும்போது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே வருது. அது பேர் தான் ஸ்பின்னு. ஒரு கோழி குண்டை வந்து உருட்டி விட்டிங்கன்னா அது போகும்போதே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே இருக்கும், ஸ்பின்னு. அது கிளாக் வைஸ் ஸ்பின்னாக இருக்கலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னாக இருக்கலாம். கிளாக் வைஸ் ஸ்பின்னுனா ப்ளஸ் ஆஃபு, ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னுனா மைனஸ் ஆஃபு. ரைட்டா? ஸோ அதனால தான் அது டபுளட்டாக கிடைக்குது. ரைட்டா? அதை விளக்கம் கொடுக்குறதுக்காண்டி ஒரு குவாண்டம் நம்பர் கொடுக்குறாங்க, ஸ்பின் குவாண்டம் நம்பர் எஸ்ன்னு சொல்கிறாங்க, சில சமயங்களில் எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே, அண்டு ஜீமன்ற ஒரு சயின்டிஸ்ட், அடுத்து ஜீமன்ற சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம் கிடைக்குதுல்ல, அந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்து அதை வந்து அதுக்கு அந்த ஸ்பெக்ட்ரத்தில் அந்த ஹைட்ரஜன் கேஸை அந்த இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறாரு. ஒரு என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, ஜீமன் showed that the spectral lines are further splitted on the application of magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இன்னமும் அது ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ த அடிஷனல் லைன்ஸ் தட் இஸ் அ ஓரியன்டேஷன். ஏன்னா அது ஓரியன்ட் வந்து மாறுது. ரைட்டா? ஒன்று அலைன் வித் த ஃபீல்டு, இன்னும் அப்போஸ் வித் த ஃபீல்டு அப்படி மாறுது. ஆர் அசோசியேட் வித் த 4th குவாண்டம் நம்பர் கால்டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் M. ரைட்டா? த M can have values 1 L-1 through 0, minus L plus 1 minus L வழியாக போகும். ரைட்டா? ஸோ சிங்கிள் லைன் இன் த ஸ்பெக்ட்ரம் splits into 2L plus 1 number of lines on the application of the external magnetic field. எத்தனை லைனாக அது ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா, L equal to 0னா ஒரு லைனை தான் ஸ்ப்ளிட் ஆகும். L equal to 1னா 2 into 1 2 plus 1 3 ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஸோ 4 குவாண்டம் நம்பர் சொல்லியிருக்கேன். ஸோ இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரான் இன் த ஹைட்ரஜன் ஆட்டம் we need a 4 quantum numbers. The principal quantum number, the azimuthal quantum number, the magnetic quantum number and the spin quantum number. ரைட்டா? அவரோட சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸ்பின் குவாண்டம் நம்பர் n, அவரோட வேல்யூ 1 2 3 இருக்கலாம். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் L. ரைட்டா? அது n-1 வரைக்கும் வரலாம், 0 1 2 3 எக்ஸட்ரா. அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் -L +L வரை இருக்கும். அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பருக்கு 2 வேல்யூ தான் இருக்க முடியும், ப்ளஸ் ஆஃப் இருக்க முடியும், மைனஸ் ஆஃப் இருக்க முடியும். ரைட்டா? ஓகே, வெரி கிளியர் நவ். ஸோ அந்த குவாண்டம் நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு தான் நம்ம பீரியாட் டேபிளே நம்ம இப்போ வந்து படிக்க போகிறோம். ரைட்டா? இதுக்கு முன்னாடி வந்து ஹைசன்பெர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலு, ரைட்டா, அதை வந்து என்னன்னு சொல்லிக்கிறேன். ஸோ கால்குலேஷன் ஆஃப் த போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் ரெக்கர் ப்ரெசைஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பொசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான். அது போல் எலக்ட்ரான் எங்கே இருக்குது, ஆர்பிட்டில் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியணும். அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி v. அதாவது 2 வேரியபிள் பேராமீட்டரை நம்ம மெஷர் பண்ணி ஆகணும். 2 வேரியபிள் பேராமீட்டர் மெஷர் பண்ணி ஆகணும். ஹைசன்பெர்க் என்ன சொல்லணும்னா, இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் த 2 வேரியபிள் பேராமீட்டர்ஸ் வித்தவுட் எனி எரர். தவறு இல்லாமல் நம்ம 2 வேரியபிள் பேராமீட்டரை மெஷர் பண்ண முடியாது. there will be uncertainty. அன்சர்டனிட்டினா எரர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டா? அக்கார்டிங் டு ஹிஸ் பிரின்சிபல் டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா வி is greater than or equal to h/2π, where delta x is the uncertainty in defining the position and delta v is the uncertainty in the velocity and h is the Planck's constant. ஏற்கனவே தெரியும், 6.6262 into 10⁻⁻34 joules. சரியா? மறந்துடாதீங்க.
ரைட்டா. இதை நம்ம பேஸாக வச்சுட்டு நம்ம வந்து வில் கோ ஃபார் த பீரியாடிக் டேபிள் அண்ட் how we can write the electronic configuration, what are the various rules to write the electronic configuration. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பின்னாடி ப்ராப்பர்ட்டியை நம்ம படிப்போம். ரைட்டா. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் தயவுசெய்து ஐ ரெக்வஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸோ தேட் ஒவ்வொரு டைமும் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், உடனே நீங்கள் பார்த்துக்கலாம். என்னுடைய பழைய வீடியோவும் நீங்கள் பார்த்து நீங்கள் பெனிஃபிட் அடையலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக் தேவைப்பட்டனா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.